பொதுவா நம்மள பலருக்கும் இருக்கிற ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. என்னோட வயதான காலத்துலயாவது நான் ரொம்ப நல்லா இருக்கணும். மாதம் மாதம் எனக்கு ஒரு இன்கம் கிடைக்கணும். பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஆஃப்டர் ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறமா எப்படி பென்ஷன் கிடைக்குதோ, அந்த மாதிரி எனக்கு மாசம் மாசம் ஒரு இன்கம் வேணும். ஸோ அதுக்கு எந்த திட்டத்தில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுவும் ரிஸ்க் இருக்கக்கூடாது நினைக்கிறவங்க பலரும் இருப்பாங்க. ஸோ அப்படியானவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற திட்டம் அஞ்சலகத்தோட மாதாந்திர வருமானம் தரும் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முறை தான் நம்ம முதலீடு செய்ய போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம முதலீடு செஞ்சாலே மாதம் மாதம் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, இந்த திட்டத்தில் நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மினிமம் எவ்வளவு பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் குறைஞ்சபட்சம் 1500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஜாயின் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் 9 lakh வரைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, இந்த மாதாந்திர வருமானம் தரும் திட்டத்தோட முதிர்வு காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் தான். பட் நீங்கள் அந்த 5 ஆண்டு காலத்துக்கு அப்புறமாவும் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்க, இன்னைக்கு ரேஞ்சுக்கு இந்த திட்டத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1% உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கிடைக்குது. ஆனால் இந்த திட்டத்தில் உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், கூட்டு வட்டி அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்கீமில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சந்தை விகிதங்களுக்கு ஏற்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாது. ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 7.1% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீமோட முதிர்வு காலம் வரைக்குமே உங்களுக்கு அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வழங்கப்படும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன உங்களுக்கு வருமானம் இருக்கோ அது உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் குறையாமல் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நான் கூடுதலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா, உங்களோட நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது அஞ்சலகத்தோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன வட்டி விகிதம் கிடைக்குதோ அந்த வட்டி விகிதத்தை தான் கொடுப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2% தொகை அவங்க கழிச்சுக்குவாங்க. இதே 3 ஆண்டுகளுக்கு பிறகு எனில் 1% அமௌண்ட்டை அவங்க கழிச்சுக்குவாங்க. இன்கேஸ் நீங்கள் இடையில க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி அமௌண்ட் கழிக்கப்படும். சரிங்க, நாமினி வசதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாமினி வசதி இருக்குது. அதே போல் வரி சலுகையும் இருக்குது. இந்த ஸ்கீமுக்கு டிடிஎஸ் பிடித்தம் அப்படிங்கிறது கிடையாது. பட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஒரு வருமானமாக கருதப்பட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குங்க. சரிங்க, இப்போ நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். எனக்கு மந்த்லி எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 592 ரூபா உங்களுக்கு வட்டி விகிதமாக கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4.5 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அதாவது மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எனக்கு மாதம் எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2662 ரூபா கிடைக்கும். இதே நீங்கள் ஜாயின் அக்கௌண்ட்டாக இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 5364 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இன்கம்மாக கிடைக்குங்க. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு 64,000 எக்ஸாக்டாக சொல்லணும்னா 63,800 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஒரு வருமானமாக கிடைக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இது நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டம். ஆனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வயதான காலத்தில் உங்களுக்கு ஓய்வு காலத்துக்கு ஏற்ற திட்டம் அப்படின்னே நான் இதை சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தை அபாயங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வரி சலுகை அப்படிங்கிறதும் இருக்குது. இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வரி சலுகை அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸிட் லோடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி, அதாவது 5 வருஷம் முதிர்வு காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும். ஆனால் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிட் லோடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கீம்ஸை நான் தெரிஞ்சுக்கணும், இதில் எனக்கு என்ன மாதிரியான நீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். நன்றி.